படம் சூப்பரான படமா, அட்டகாசமான படம். ஏஆர்எம் கிட்டத்தட்ட வந்து வருஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 3 வருஷன் கொள்ளு தாத்தா, தாத்தா, பேரன். ஸோ அந்த 3 வருஷனில் வந்து ட்ராவல் ஆகிருக்கிறது ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த சம்பவங்கள் வந்து 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 போகும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறது ஒன்றும் கன்ஃபியூஷனும் கிடையாது. ரொம்ப நீட்டாக அழகாக வந்துட்டு ஒரு படம் தான் அது. கொள்ளு தாத்தா வந்து தன் இனத்துக்காக ஒரு விஷயம் பண்ணுவார். அப்போ அந்த ராஜா வந்து ஒரு சிலை கிஃப்ட் பண்ணுவார். அது வந்து ரொம்ப விலை உயர்ந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சிலைன்னு வச்சுப்போமே. அந்த சிலையை வந்து தாத்தா ராஜா கொடுத்துருவாரு. அப்புறம் தான் தெரிய வரும் தாத்தா கிட்ட கொடுத்த சிலை வந்து டூப்ளிகேட்டுன்னு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இது வந்து அது கொள்ளு தாத்தாக்கு ஏமாத்திடுவார் ராஜா. ஓகேங்களா? இப்போ தாத்தாக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். அதாவது அவரோட பையனுக்கு தெரிய வருது. தாத்தாக்கு தெரிய வரும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, எங்கள் அப்பாவை ஏமாத்திட்டான்ல அப்படின்னு சொல்லி ராஜாவோட இடத்துல போயிட்டு அந்த சிலையை இவர் சுற்றுவார். இவர் சுட்டது எங்கே வச்சாருன்னு தெரியாது. அதான் மேட்ரு. எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் டூப்ளிகேட் சிலையை தூக்கிட்டு வந்து கோயிலில் வச்சு வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பானுங்க. பேரனுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக போகும்போது தெரிய வரும்போது அவர் என்ன பண்ணார், அவர் எப்படி அந்த சிலையை கொண்டாந்து மக்கள்கிட்ட கொடுத்தாருங்கிறது தான் கதையே. ஒரு சிலை வந்து 3 ஜென்ரேஷனில் வந்து ட்ராவல் ஆகிறது தான் கதையே. அது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும். தாத்தாவோட கேரக்டர் தான் சூப்பராக இருக்கும். பயங்கர ரகுடான கேரக்டர். கொள்ளு தாத்தா ஏமாத்திடுவார் ராஜா. அதை வந்து தெரிஞ்சு தாத்தா அடிக்கிற அடி சரியான அடி. அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ராஜாவோட இடத்துல போயிட்டு அந்த சிலையை தூக்கிட்டு வர்றது. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த சிலை விஷயம் தான் மேட்ரு. ரொம்ப வித்தியாசமாக கொண்டு வந்துட்டு அதில் வந்து அந்த தாத்தாவோட லவ்வும் ரொம்ப நல்லா இருக்கும். தாத்தானா நீங்கள் நான் வந்து தாத்தான்னு சொல்கிறேன், யங்கு தான் அவர். பட் நான் உங்களுக்கு வெர்ஷன் பிரியறதுக்காக பேரன் வருஷமும் நல்லா இருக்கும். பேரன் வருஷன் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். லவ் அண்ட் அஃபர் அதெல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். படம் ஒன்றும் ரொம்ப நல்ல படம். அதாவது டொவினோ எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ மெனக்கெட்டு நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. பாடி ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாத்தா தாத்தா தான் தாத்தா தான் நிற்பார். அப்படியே ஸ்டைல்லேருந்து ரகுலேருந்து அந்த ஃபைட்ஸ் எல்லா இடத்துலையுமே நிற்கிறது. அந்த சிரிப்பு கிரிப்புலாம் வேற லெவலில் இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர். கண்டிப்பாக ஓடிக்கும். கண்டிப்பாக ஓடிக்குங்க. வித்தியாசமான ஒரு இதுங்க. இந்த மாதிரி ஒரு ஜானரில் வந்து தமிழ் ஃபிலிம் எனக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. மரகத நாணயம்னு ஒரு படம் வந்தது. கிட்டத்தட்ட வந்து ஏதோ தேடி ஓடிட்டே இருப்பானுங்க. ஸோ அந்த ஜானர் கூட கிடையாது. இது வந்து வேற லெவலில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸாக போகிறது. இது இந்த மாதிரி படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த சப்ஜெக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அது அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது என்னென்னா அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எங்கேயுமே உங்களுக்கு பிளாக்கோ என்னடா இப்படி பண்ணியிருக்காங்கள எதுவுமே இருக்காது. நீட்டாக இருக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு பெரிய கேரக்டர் கிடையாது. அது சின்ன போர்ஷன். கொள்ளு தாத்தாக்கு வர ஜோடியாக வருவாங்க. அவங்க ரொம்ப சின்ன போர்ஷன். தாத்தாக்கு வர ஜோடிக்கும் பெரிய போர்ஷன் இல்லை. ஆனால் அவங்களோட அந்த அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த 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 தாத்தா வந்து தன் காதலிக்காக தான் அந்த சிலையை தூக்கின்னு வருவார். அது மக்களுக்காகடா என் காதலிக்காகடான்னு சொல்லி கொண்டு வந்து அவளுக்காக தான் கிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் சூப்பராக இருக்கும். அந்த அம்மா பயங்கரமாக இருக்கும். அந்த எங்களை காட்டும்போது அது கண்ணுக்கு நல்லா அப்படியே பேசும். ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அதான் ஃபண்டாஸ்டிக். மியூசிக்லாம் குறைய சொல்ல முடியாது. வேறு லெவலில் இருக்கும். மியூசிக் சொதப்பிடுச்சுன்னா படம் நிற்காது. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படம் வந்து நீங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான். நீங்கள் ஓடிடிலையோ சின்ன ஸ்க்ரீன்லையோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஒரு ரொம்ப லோ லைட்டில் இருக்கும். எல்லாமே லோ லைட், நைட் எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி. 70% வந்து உங்கள் நைட் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ அப்போ நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் விஷனே தெரியும். நீங்கள் குட்டி ஸ்க்ரீனில் பார்த்தா எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியல. இருட்டாக இருக்கும். இந்த மாதிரி 3D எஃபெக்ட்ஸ் வரும். 3D வந்து உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் வந்து இது இருக்குது. நீர்வீழ்ச்சிகள், காடு, அந்த குகைங்க இதெல்லாம் போகும்போது 3D சூப்பராக ஒர்க் ஆகும். நிறைய இடங்கள் நெருப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெருப்பெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். நெருப்பு அந்த போர்ஷன்ஸு ஃபைட் சீக்வன்சஸில் வந்து 3D நல்லா ஒர்க் ஆகிருக்கும். நல்லா இருக்கும் படம். நீங்கள் வந்து ஜாலியாக உட்காந்து ஃபன்னாக ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். நான் தமிழில் தான் பார்த்தேன். எங்கள் டப்பிங் படனே பார்க்க முடியாது, சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நீட்டாக இருக்கும் படம். வந்து ரொம்ப நீட்டு. காந்தாரான்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த லக் இருந்தால் அந்த படம் மாதிரி இந்த படம் ஓடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல், ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்கும்.